கைஸ், நம்ம மதியானம் பருப்பு சாதம் செஞ்சோமே, அதுக்கு ஒரு பொரியலும் செய்யலைன்னு எங்கள் அத்தைகிட்ட சொல்லிகிட்டே இருந்தப்போ, சரி நம்மக்கிட்ட தான் நிறைய கோழி இருக்கே, அதை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணலான்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி இன்னும் போய் கோழியை பிடிக்கலான்னு பார்த்தா ஒரு சின்ன கோழியை பிடிச்சிட்டேன் தெரியாமல். சொன்னாங்க சரி விடு, நம்ம 4 பேர் தானே அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், நல்லா கோழி அரிஞ்சு மஞ்சத்தூள்லாம் நல்லா போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா அதில் ஜேர்ம்ஸ் இருக்கும், அதனால் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அப்புறமா 2 தக்காளி 2 வெங்காயம் நல்லா உரலில் போட்டு இடித்து வச்ச சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறமா பட்டை லவங்கம், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய், அப்புறம் கடாய், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஹையில் வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கிரேவி தான் செய்ய போகிறேன், சிக்கன் கிரேவி. எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா சொல்ல மாட்டேன், இந்தியன் கூட நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். சரி, எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிச்சோடனே நம்ம பட்டை லவங்கத்தை எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு, நம்ம இந்த பட்டை லவங்கத்தை அதில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிச்சு, நம்ம போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இதுக்கடுத்து நல்லா இது வதங்கினோடனே நம்ம வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணேன், அரிஞ்சு வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா இது மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சிக்கனுக்கு செம்மையாக இருக்கும், நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டேன், நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம நல்லா மையணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை ஹை ப்ரெஷர் கொடுத்து நல்லா கிண்டணும். சிம்மில் வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்ச மிளகாத்தூள், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். நல்லா வாசனை கம்மன்னு வருது. என்ன பண்ணேன், சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பப்பு சாதத்துக்கு அத்தை எடுத்து சிக்கன் கிரேவி தொட்டுக்கு வச்சுட்டாங்க. பாய் பாய்.